ஒரு அறியாமையின் விளக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்கு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து சொல்கின்றார்களா அல்லது புரியாமல் பேசுகின்றார்களா என்று தெரியவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தௌஹீது, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அது வசீலா என்று கூறுகின்றார்கள். அதாவது அல்லாஹை மட்டும் வணங்கினால் அது தௌஹீது. இதில் ஷைத்தான் தான் முதலிடத்தில் இருக்கின்றான். இந்த மாதிரி விளக்கம் யார் சொன்னது? எந்த கித்தாபிலிருந்து எடுத்தார்கள்? எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது? ஹதீஸில் எதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றதா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தௌஹீது, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது வசீலா. ஆகையினால் ஷைத்தான் தான் முதல் தௌஹீதுவாதி. அப்போது இந்த மாதிரியான விளக்கம் எதிலிருந்து எடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. இது அவர்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு அல்லாஹை மட்டும் வணங்கினால் அது தௌஹீதாகும். இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? அல்லாஹை மட்டும் வணங்கினால் தௌஹீது. அப்போ யாரை வணங்கணும்? ரசூலுல்லாஹை வணங்கணும். வணங்கினாத்தான் ஒரிஜினல் முஸ்லீம். ஏனென்றால் அல்லாஹை மட்டும் வணங்கியவன் யார்? ஷைத்தான். அப்போ ஷைத்தான் இறைவனால் தூக்கி எறியப்பட்டவன், சொர்க்கத்திலிருந்து அகற்றப்பட்டவன், இறைவனுடைய சாபத்துக்கு ஆளானவன். அவன் அல்லாஹை மட்டும் வணங்கினான். யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ரசூலை ஏற்றுக்கொள்ளாதனால் அவன் ஷைத்தானாக ஆகிவிட்டான். நம்ம ரசூலை ஏற்றுக்கொண்டதினால் நம்ம முஸ்லீமாக இருக்கின்றோம். என்ன அற்புதமான விளக்கம் என்று பாருங்கள். ஷைத்தான் ஆதம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஆதம் என்ற ஒரு மனிதர் என்பதை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக அவன் சொர்க்கத்தில் எரியப்பட்டானா? இறைவனின் சாபத்திற்கு ஆளானானா? அல்லாஹ் கேட்டான், ஷைத்தானை பார்த்து கேட்டான், மா மனஅக அன் தஸ்ஜுத லி அன்தஸ்ஜுத இது அமர்த்துக்க. உன்னை நான் கட்டளையிட்ட பொழுது ஏது வஸ்து உன்னை தடுத்தது? அதாவது ஏன் நீ சஜிதா செய்ய மறுத்தாய்? ஆதமுக்கு சஜிதா செய் என்று நான் கட்டளையிட்டேன். இந்த கட்டளையை தடுத்தது எது? எதனால் நீ சஜிதா செய்யவில்லை என்று கேட்கும் பொழுது ஷைத்தான் சொன்னான், ஹலக்தஹு மின் தீனின் ஹலக்தனி மின் நாரி வஹலக்தஹு மின் தீனின். அவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய், என்னை நெருப்பால் படைத்திருக்கின்றாய். ஹலக்தஹு மின் தீன், அவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய், என்னை நெருப்பால் படைத்திருக்கின்றாய் என்று அல்லாஹ்விடம் வாக்குவாதம் பண்ணினான். இங்கு அல்லாஹ்விடம் அவன் எதிர்போராட்டம் செய்தான், கட்டளையை மீறினான். அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் மீறியன் காரணமாக ஃபஹ்ருஜுமின், இதிலிருந்து நீ என்ன செய், வெளியேறு என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு நீ ஆளாகி விட்டாய் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அப்போ அவன் சஜிதா செய்ய சொல்லி மறுத்தான், அதனால் அவன் வெளியேற்றப்பட்டான் என்றால் இப்போ சஜிதா யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யக்கூடாது, ஆதமுக்கும் செய்யணும், முகம்மதுக்கும் செய்யணும், எல்லா இறைத்தவர்களுக்கும் செய்யணும் என்று சொல்ல வருகின்றார்களா? அங்கு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏன் நீ மறுத்தாய்? மா மனஅக இது அமர்த்துக்க அன்தஸ்ஜுத. ஆதமுக்கு சஜிதா செய்வதற்கு கட்டளையிட்ட பொழுது நீ ஏன் மறுத்தாய்? மறுத்ததற்குரிய காரணம் என்ன என்று கேட்கின்றான். அதற்கு அவன் சொல்கின்றான், என்னை நெருப்பால் படைத்திருக்கின்றாய், அவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய். நெருப்பால் படைத்தவன் உயர்ந்தவன், மண்ணால் படைத்தவன் தாழ்ந்தவன், அவனுக்கு எப்படி சஜிதா செய்ய முடியும் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குவாதம் பண்ணினான். ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளை மீறியது, இரண்டாவது அந்த கேள்விக்கு திமிரான ஒரு பதில் சொன்னதன் காரணமாக ஷைத்தான் தூக்கி எறியப்பட்டான். இதுதான் அசல் குர்ஆனில் சொல்லக்கூடிய வரலாறு. அப்போ ஷைத்தான் அல்லாஹை மட்டும் வணங்கியதினால் அவன் தூக்கி எறியப்பட்டானா, அல்லது ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறியதினால் தூக்கி எறியப்பட்டானா, அல்லது ஆதமை வசீலாவாக வைத்து நீ என்னிடத்தில் தொழுகணும் என்று சொன்னதுக்காக தூக்கி எறியப்பட்டானா? அந்த வசீலாவை அவன் மறுத்தானா? இந்த வசீலாவுங்கிறது என்பதற்கு இந்த இடத்தில் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் இவர்களாம் ஏதோ ஒரு தலைப்பாக்கட்டி ஒருத்தன் சொல்லிட்டேன், ஏதோ ஒரு ஊர்னு சொல்கிறேன், அதை கேட்டுக்கிட்டு இந்த தன்னை பெரிய அறிவாளி நினைத்து கொண்டு, தானே பெரிய எல்லாம் தெரிந்தவரை நினைத்து கொண்டு இதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். ஆனால் இந்த விளக்கத்தை எங்கிருந்து எடுத்தார்கள் என்று அவளுக்கே தெரியாது.
ஏன்னா அப்படி ஒரு விளக்கம் இதுவரைக்கும் எந்த இமாமும் சொன்னதில்லை, எந்த கிதாபிலும் பதிவு செய்யப்பட்டதில்லை. ஆகையினால் இப்படி தவறான விளக்கங்களை மக்களுக்கு சொல்லி மக்களை மீண்டும் மீண்டும் மடையர்களாகவும் முட்டாள்களாகவும் ஆக்குவதற்கே தாங்கள் தான் முட்டாளாக ஆகிவிட்டோம் என்பது மட்டுமல்லாமல் மக்களையும் அந்த அறியாமையில் விழுத்தி அவர்களையும் தவறான வழியின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய ஷைத்தான்கள் தோன்றியிருக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.